ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை கிடச்ச விஷயத்த அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் நான் போய் இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இது மாதிரி வேலையெல்லாம் கிடச்சிட்டுங்க, நாங்கள் நாளையிலேருந்து எல்லாமே அந்த ஸ்கூல்லேருந்து வேன்லாம் இங்கே வரும், நான் ஏறி போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவரால் எதுவுமே பேச முடியல. என்ன சேலரின்னு கேட்டார். சேலரியை கேட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி தான், நான் இவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இங்கே வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயங்கிறப்போ, நமக்கு ஒரு நல்ல ஒரு இதில் கிடச்சிருக்கு, அதுவும் நல்ல லெவலில் உள்ள ஸ்கூலில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டார். நான் உடனே சொன்னேன், இது மாதிரி நான் நாளையிலேருந்து நீங்கள் காலைல உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு வச்சுருவேன், நீங்கள் முடிஞ்சது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் காஃபி இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் மறுநாள் காலையிலே 8 மணிக்குன்னா நான் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சா தான் எல்லா வேலையுமே நான் செஞ்சு வச்சுட்டு போக முடியும். ஏன்னா எனக்கு தேவையான லஞ்சு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவர் காஃபி மட்டும் போட்டு எழுந்திரிச்சு குடிச்சுக்கட்டும், அதுக்கப்புறம் கிளம்பி போகட்டும்னு சொல்லிட்டு நான் 7:30 மணிக்கெல்லாம், ஏன்னா அவர் 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். அதுக்குள்ளே நான் எல்லாமே கிளம்பி இது பண்ணிவிட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டேன். ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கே நான் எப்போதும் சுடி போட்டிருக்க மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் ஓரளவு சிம்பிளாக இருக்கிற மாதிரியான சுடிஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 சுடிதார் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சுடிதாரை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி போகிறப்ப அவர் தூங்கிட்டு இருந்தார். சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நான் ஈவினிங் வர்றது 4:00 நான் வந்துடுவேன். காலைல 8 போகிறனால 3:00 ஸ்கூல் முடிஞ்சனால 4:00 வந்துடுவேன். அவர் நைட்டு 7-8 மணிக்கு தான் வருவார். அதுக்குள்ளே கொஞ்சம் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு எதாச்சும் டிஃபன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு ஸ்டடீஸ்க்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அவர் ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் மாறுதல் ஆனார். எப்போதும் அந்தளவுக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வரமாட்டார், பேச மாட்டார். வந்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சீக்கிரமே வந்தாலுமே ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நான் அன்றைக்கி நான் ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். நானும் ஓகே, நல்லா தான் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1 வீக் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடும். எல்லாமே கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகுற விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு இது மாதிரி என் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசினார். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக கிட்டத்தட்ட இங்கே நம்ம 2 மாதம் ஆகுது. 2 மாதமும் நான் தனியாக தான் இருக்கிறேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கான ஒரு டைமுங்கிறதே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி நான் வேலைக்கு போய் மறுநாளே என்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர் பேசினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ 2 மாதமாக நம்ம இவருக்காக இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அதோட கஷ்டங்கிறது அவருக்கு தெரிஞ்சால் தானே அப்படின்னோன்னே நான் உடனே சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சரி ஓகே ஓகே, நீ பாரு, உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நான் அதுக்கப்புறம் எதுவும் ஒன்றும் சொல்லலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு படுத்துட்டார். படுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்காமல் அப்படியே முழிச்சுட்டே இருந்தார். ஏன்னா என்னோடய டேபிள் நான் அந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க இடத்துலேருந்து பார்த்தா ரூமில் அவங்க படுத்துருக்கிறது தெரியும். அதனால் ரொம்ப நேரம் தூங்காமல் இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினார். ஒரு 1 ஹவர் கிட்ட முழிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு யோசனையிலே தான் படுத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் தூங்கினார். அதுக்கப்புறம் நான் போயிட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஆனால் அந்த ஸ்கூல் சாட்டர்டே சண்டே மட்டும் லீவுங்கிறதுனால அதுக்குமே நம்ம ஏதாச்சும் கிளாஸஸ் இது போயிட்டு நம்ம கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். எனக்கு என்னென்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஓரளவு நல்லா நம்ம அதில் இன்வால்வ் ஆனோன்னா கண்டிப்பாக நல்லா ஒரு இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இங்கேயே வேலை பார்க்குற என்னோட வேறு சப்ஜெக்ட் மிஸ்ஸுக்கிட்டலாம் கேட்டேன். இது மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி கிளாஸஸ் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்கன்னோடனே சாட்டர்டே சண்டே பக்கத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் வேணால் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல்னு சொன்னால் ஃபீஸெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏற்கனவே இங்கே வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க தான் அவங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணோன்னே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி
நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறதே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த சம்பளம் போதும் இப்படியே இருந்தலாம் அப்படின்னு நினைக்காம, அடுத்த ஒரு பிள்ளைங்களுக்காக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பிம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, நீங்கள் அடுத்த சாட்டர்டே சண்டேலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமிங் தான். 4 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் காலையிலனாலும் சரி, இல்லை ஈவினிங்ஸ்லனாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். வர்றதை பொறுத்து வந்து நாங்கள் அதுக்காக கிளாஸஸ் வந்து டீச்சர்ஸ் வருவாங்க அப்படின்னாங்க.